ஸ்ரீலக்ஷ்மீ வல்லவாரம்பாம் விகணோ முனிமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். அஸ்மத் குருபியோ நமக. விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் கிரி பக்தி வழங்கும் ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். 12 ராசிக்கான பலன்களை காணலாம். அவனருளாலே அவன் தாள் வணங்கி இந்நாள் இனிய நாளாகட்டும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மங்களகரமான குரோதி வருடம் மாசி மாதம் 11ஆம் தேதி 23/2/2025 ஞாயிற்றுக்கிழமை. தசமி திதி பகல் 11:26 வரை. அதன் பின் ஏகாதசி. மூல நட்சத்திரம் இன்று மாலை 4:30 வரை. அதன் பின் பூராடம். மாலை 4:30 வரை அமிர்த யோகம். அதன் பின் சித்த யோகம். ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. யமகண்டம் பகல் 12 முதல் 1:30 வரை. வாரசூலை மேற்கு. பரிகாரம் வெள்ளம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 10 வரை. பகல் 2 முதல் 4:30 வரை. இன்று ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய கிரக நிலை: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, தனுசில் சந்திரன், கும்பத்தில் சூரியன் புதன் சனி, மீனத்தில் சுக்கிரன் ராகு. அன்புள்ளம் கொண்ட மேஷராசி அன்பர்களே, இன்று நல்லதும் தொல்லையும் கலந்து காணப்படும். பண தட்டுப்பாடு ஓரளவு இருந்தாலும் நண்பர்கள் உதவியால் உங்களுக்கு பண தட்டுப்பாடு நீங்கும். யாருக்கோ பணம் எப்பயோ கொடுத்துருப்பீங்க. அந்த நண்பர் எதிர்பாராமல் அந்த பணத்தை இன்றைக்கி திருப்பி கொடுப்பார். அந்த நேரத்தில் உங்களுக்கு இப்போ என்ன பணம் உங்களுக்கு தேவையோ அந்த பண பிரச்சனை தீரும். அது எப்பயோ செய்த உதவி இப்போ உங்களுக்கு அது பலன் கொடுக்கும். சிலருக்கு உடல் நல குறைவு சிறிய அளவு ஏற்பட்டு சரியாகும். அது ஜலதோஷமாக இருக்கலாம், இருமலாக இருக்கலாம், வயிறு சம்பந்தமான தொல்லையாக இருக்கலாம். அதே மாதிரி உத்தியோக சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் உங்களுக்கு தொலைபேசி மூலம் வரும் தகவலால் அந்த உத்தியோக சம்பந்தமான விஷயத்தை கவனிக்க வேண்டி வரும். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை லீவு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் எதிர்பாராமல் உங்களுக்கு ஒரு பொறுப்பு வந்துடும். அதுக்காக நீங்கள் ஆஃபீஸ் போகலன்னா கூட அந்த வேலையை செய்யும்படியான சூழ்நிலை ஏற்படலாம். இப்போ கூட நிறைய பேர் பார்த்திங்கன்னா பாதி நாள் வீட்டிலையே ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு புதுசாக பேர் கொடுத்துட்டா இந்த கொரோனாலேருந்து. அந்த மாதிரி செய்கிறவாள் இருக்கா இல்லையா? அது மாதிரி உங்களுக்கு எதிர்பாராமல் வேலையோட பலு ஏற்படலாம். விடுமுறை ஆனாலும் விடுமுறை நம்ம என்ஜாய் பண்ண முடியாத சூழ்நிலை வரலாம். அதே மாதிரி மற்றவங்களோட, அதாவது நண்பராக இருக்கலாம், மற்றவங்களாக இருக்கலாம், அவங்க குடும்ப பிரச்சனையில் இன்றைக்கி நம்ம தலையிடாமல் பேசாமல் இருக்கிறது நல்லது. சொந்த தொழில் செய்வோர்களுக்கு எதிர்பார்த்த சில விஷயங்கள் ஓரளவு அனுகூலமாகும். அது நீங்கள் எதிர்பார்த்த பெரிய தொகை கிடைக்கலனா கூட ஓரளவு அதை சரி பண்ணக்கூடிய சூழ்நிலை வரலாம். கலைத்துறையில் உள்ளோருக்கு சிறு சிறு வாய்ப்புகள் தேடி வந்தபடி இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு தோன்றி மறையும். பெண்கள் அக்கம் பக்கம் அயலார் பிரச்சனையில் தலையிடாமல் இருப்பது நல்லது. இப்போ நீங்கள் பக்கத்தில் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை, அது மாமியார் மருமக பிரச்சனையாக கூட இருக்கலாம். அது நல்லது சொல்லலான்னு நீங்கள் போவீங்க. நீங்கள் நினச்சது நல்லது தான், அடுத்தவா கஷ்டப்படுறாளேன்ட்டு நல்லது நினச்சி போயிருப்பீங்க. ஆனால் நீங்கள் பேசக்கூடிய சொல் உங்களுக்கு எதிர்பார்த்து ரொம்ப வாய்ப்பு இருக்குது. அப்போ நல்லது சொல்ல போய் தொல்லையை நம்ம சந்திக்க வேண்டான்றதுனால மற்றவங்க பிரச்சனையில் இன்றைக்கி மேஷராசிக்காரர்கள் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, இன்று சிறு சங்கடம் ஏற்பட்டு நிவர்த்தியாகும். சிறு சங்கடம் அப்படின்னா, சரி ஞாயிற்றுக்கிழமை பேப்பர் படிச்சுட்ருப்பீங்க, ஒரு நண்பர் வந்துடுவார். நீங்கள் எப்போயோ அவருக்கு ஒரு வார்த்தை விட்டுருப்பீங்க, எதாவது பிரச்சனைனா பார்த்துக்கலாம்பா, குழந்தைக்கு ஃபீஸ் கட்டுறது தானே, ஒரு 10,000 ரூபா தானே பார்த்துக்கலான்னு இருப்பீங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை உங்கள் அக்கௌண்ட்லேயும் பணம் கம்மியாக இருக்கும். இப்போ ஓய்வு நேரத்தில் வேறு ஏதோ வேலை செய்யணும்னு நினைக்கிற நேரத்தில் அந்த நண்பர் பழைய விஷயத்தை ஞாபகப்படுத்துவார். இன்றைக்கி உடனே ஒரு 10,000 ரூபா பணம் தேவைப்படுதுன்னுவார். ஏடிஎம்லேருந்து எடுத்து கொடுங்கன்னுவார். ஆனால் அக்கௌண்ட்டில் இருந்தால் தானே கொடுக்க முடியும். நமக்கு வேறு செக் கொடுத்துருப்போம், வேறு கமிட்மெண்ட் இருக்கும். உதவியை அவர் ஏற்கனவே நமக்கு வேண்டியவர், உதவின்னு கேட்டு வந்ததை மறுக்கவும் முடியாது. அந்த மாதிரி சின்ன சங்கடம்ன்றது இது மாதிரி சங்கடங்கள் ஏற்பட்டு நிவர்த்தி ஆகலாம். சிலருக்கு வீடு மாறக்கூடிய எண்ணம் உண்டாகும். இப்போ வாடகை வீட்டில் இருப்பீங்க, ஏதோ ஒரு சின்ன தொந்தரவு உங்களுக்கு இருக்கா மாதிரி படம், சரி இன்றைக்கி வீடு மாறிடலான்ற எண்ணம் உங்களுக்கு வரத்துக்கான சாத்தியம் உண்டு. சொந்த தொழில் செய்வோர்களுக்கு ஓரளவு முன்னேற்றம் உண்டு. சொந்தமாக தொழில் செய்கிறவா எதிர்பார்த்த ஒரு இலக்கை நோக்கி போகலாம், அதுக்கு வாய்ப்பு உண்டு. கலைத்துறையில் உள்ளோர் புகழ்பெற்ற பெரிய மனிதர்களின் சந்திப்பால் மகிழ்ச்சி அடைவர். கலைத்துறையில்னா கலை, இசை, ஓவியம், நாட்டியம், சினிமா எது ஒன்றா இருக்கலாம். அதில் ஈடுபடுறவாளுக்கு
எந்த ஒரு நபரை சந்திக்கணும்னு நினச்சிங்களோ அவரோட சந்திப்பு நிகழும். அதனால் ஆதாயம் இருக்கோ இல்லையோ இன்றைக்கி ஒரு நல்ல சந்திப்பு நிகழறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அந்த சந்திப்புன்றது பிற்காலத்தில் நமக்கு பெரிய உதவி தரலாம், செய்யலாம். நல்ல யோக தசை நடக்கக்கூடியவர்களாக இருந்தால் அது நாளைக்கு கூட பெரிய பலன் தரலாம். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே இனிய சூழ்நிலை காணப்படும். நாம் எதிர்பார்த்தபடி கோயிலுக்கோ இல்லை சினிமாக்கோ இல்லை முக்கியமான உறவினர் வீட்டுக்கோ போகிறதுக்கு தம்பதிகளாக போகிறதுக்கான வாய்ப்பு இன்றைக்கி ஏற்படும். சில பேருக்கு எதிர்பாராத விசேஷ அழைப்புகள் கூட வரலாம், நல்ல அழைப்புகள் வரலாம். புதிய ஆடை அணிமணி சேர்க்கை உண்டாகும். சிலர் விருந்து விழாக்களில் பங்கேற்று மகிழ்ச்சி அடைவர். குழந்தைகளால் பெருமை சேரும். இப்போ நீங்கள் ஏதோ ஒரு விருந்துக்கு போகிறீங்க, உங்கள் குழந்தைக்கு எந்த திறமையும் இல்லைன்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. அப்போ தான் அவர் சொல்லுவாள், உங்கள் பையன் நன்னா படம் வரைஞ்சானே பார்த்தனே, அற்புதமாக இருக்கேன்னு சொல்லுவாள். ஏதோ ஒரு விதத்தில் குழந்தைகளால் மனதுக்கு பெருமை கிடைக்கும்னு சொல்லலாம். அன்புள்ளம் கொண்ட மிதுனராசி அன்பர்களே, செய்யும் செயல்களில் துடிப்புடன் இன்று பணியாற்றுவீர். ஏதோ ஒரு சின்ன வேலையாக இருந்தால் கூட ஒரு ஊக்கத்தோடு பணி செய்வீங்க. ஒரு கார் விஷயமாக இருக்கும், இல்லை பைக் விஷயமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி எப்படியாவது அதை சரி செய்யணும்னு முயற்சியோடு போவீங்க. ரொம்ப நாளாக உங்களுக்கு சரியாக ஹார்ன் அடிக்காது, இல்லை ஏதோ ஒரு ஸ்டார்டிங் ப்ராப்ளம் இருக்கும். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு இல்லாமல் நீங்கள் உழைத்து அந்த வண்டி வாகனம் சம்பந்தமான பிரச்சனையை தீர்த்து கொள்ள வாய்ப்பு இருக்குது. அப்போ நல்ல மெக்கானிக் கிடைப்பாருன்னு சொல்லலாம். இல்லை நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல ஒரு அந்த வண்டி வாகனத்தால் பெனிஃபிட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். பெனிஃபிட் வரதுக்குன்னா சில பேர் இந்த வாகனத்தை கொடுத்துட்டு வேறு வாகனம் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க. யாரோ எதிர்பாராமல் அந்த வாகனத்தை விலைக்கு நல்ல விலைக்கு கேட்க வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் ஆக அனுகூலமான பலன்கள் இன்று நடைபெற வாய்ப்பு உண்டு. சொந்த தொழில் செய்பவர்கள் வேகமான வளர்ச்சிக்கான வாய்ப்பு உண்டு. சொந்த தொழில் செய்வா இது வரைக்கும் பதிவு பண்ணலைன்னா திடீர்னு அந்த பதிவு பண்ணுறதுக்கான திட்டங்கள் மனதில் படும். இல்லை அதுக்கான வழிமுறைகள் இன்றைக்கி தெரியறதுக்கு வாய்ப்பு வரும். இல்லை ஆன்லைனில் கூட அதுக்கான முயற்சியில் ஈடுபடுவீங்கன்னு சொல்லலாம். வியாபாரம் நன்கு விருத்தி அடையும். வாடிக்கையாளரிடம் நல்ல மதிப்பு உண்டாகும். நீங்கள் சொன்ன ஒரு சொல்லை காப்பாற்றுவீங்க. வாடிக்கையாளர் என்ன எதிர்பார்த்தாரோ அதை கரெக்டாக செய்திருவீங்க. அதனால் வாடிக்கையாளர்கள் பரிபூர்ண திருப்தியோடு திரும்பி போவார். அது நமக்கு நல்லது தானே. அவர் இன்னொருத்தர்கிட்ட நம்ம பற்றி பேசுவார். எப்பயுமே மவுத்து டாக்கிங் இருக்குது பாருங்கள், வாய் மூலம் பரவக்கூடிய விளம்பரம் இருக்குது பாருங்கள், அதுக்கு பலம் உண்டு. நீங்கள் டிவிலேயோ மற்ற இதுலேயோ பத்திரிகையிலோ கொடுக்குற விளம்பரத்தை விட நேரடியாக ஒருத்தர் இவர் ரொம்ப திறமையானவர், நல்லவர், இவரை நம்பி பொறுப்பு கொடுக்கலான்னு சொன்னால் அதுக்கு அதிக மதிப்பு உண்டு இல்லையா. சில பேருக்கு குறிப்பாக சொல்லப்போனால் சில பேர் நீண்ட நாட்களாக அடமானம் வைத்த நகையை மூட்டை என்று முயற்சி செய்ய வாய்ப்பு இருக்குது. ஏதோ ஒரு மார்வாடிகள் அடமானம் வச்சுருப்பீங்க நகை. சில பேர் தனிப்பட்ட நபர்கிட்ட பொறுப்பு கொடுத்துருந்தாலும், நகையை கொடுத்துருந்தாலும், கடன் வாங்கியிருந்தாலும் அந்த கடனோ அல்ல அந்த நகை திரும்பி வரத்துக்கோ திருப்பி மூட்டவோ வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாம். பெண்களின் நீண்ட நாள் கனவுகள் நனவாகும். சில பேர் பார்த்தா ஓய்வே இல்லாமல் இருக்கும். அம்மா உறவு, அம்மா அப்பா உறவு, சகோதர உறவு இதெல்லாம் போய் பார்க்க முடியாமல் இருக்கேன்னு வருத்தம் இருக்கும். அம்மா அப்பா ரொம்ப தூரத்தில் இருப்பா, 300 கிலோமீட்டர் தள்ளி பார்க்க முடியும், வருத்தம் இருக்கும். ஆனால் எதிர்பாராமல் இன்றைக்கி காரில் கூட பயணம் செய்து நெருங்கிய உறவினர்களையோ தாய் தந்தையோ சந்திக்க வாய்ப்பு வரும். நீண்ட நாள் கனவுகள் நனவாகும். அந்த நேரம் பார்த்து உங்களோட சகோதரியோ சகோதரனோ உங்கள் அம்மாத்துக்கு வந்திருப்பா. அப்போ எல்லாம் கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவா என்றபடி எல்லாரும் சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை அடையிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்க்க நீங்கள் எடுத்த முயற்சி பலித்தமாகும். 2 உறவுகள் பிரிஞ்சு போயிருக்கான்னு வச்சுக்கோங்க, தாய் வழி உறவோ தகப்பனார் வழி உறவோ, அவள் ஒன்றா சேரணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருப்பீங்க. அதுக்கான அருமையான சந்தர்ப்பம் கூடி வரும். மனைவியிடையே அன்பு அதிகரிக்கும். குழந்தைகளால் சிறு பிரச்சனை உருவாகலாம். என்னடா குழந்தைகளால் பிரச்சனை உருவாகலான்றீங்களா? அப்பார்ட்மெண்ட்டில் 10 வயசு பையன் சைக்கிள் எங்கேயோ குறுக்க விட்டான்னு பிரச்சனை. 10 வயசு குழந்தை, அதுக்கு சைக்கிள் எங்கே விடணும்னு தெரியல. ஒரு 8-10 வயசு குழந்தைக்கு கூட, அது அப்பார்ட்மெண்ட்டுன்னு போயிட்டிங்கன்னா இதுதான் பிரச்சனை. ரூல்னால் ரூல் தான். அது நடக்கிற குழந்தை தவழற குழந்தைக்கு கூட ஒரே ரூல் தான் இருக்கும். ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் கிரகப்பிரவேசம் பண்ணுறான், பசுமாடு கீழே வச்சு பூஜை பண்ணுறா, சாணி போட்டுருது. ஐயோ சாணி போட்டுருதே, பசுமாடு சாணி போட்டுருதேன். அங்கே ஒரு 20 ஃப்ளாட் இருக்குது. உடனே அந்த இடத்த சுத்தம் பண்ணுன்றான். எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த காலத்தில் கிரகப்பிரவேசம்னா வீட்டுக்குள்ளேயே பசுமாடு வரும், சிறுநீர் கழிக்கும், சாணம் போடும், அது ஒரு சுப சகுனம்னு சொல்லுவாள். இப்போ அப்பார்ட்மெண்ட் ஆகிடுது, லிஃப்ட்லேயே கூட்டு போக முடியும். நீங்கள் 2nd ஃப்ளோர் இருக்கீங்கன்னா 2nd ஃப்ளோர் வரைக்கும் பசுமாடு வராது, கார் பார்க்கிங் தான். கார் பார்க்கிங்னா கூட அது உங்களுக்குன்னு இருக்க பார்க்கிங்கில் தான் அந்த பசுமாட்டை நிற்க வைக்க முடியும். அப்படி உங்களுக்குன்னு வச்ச பார்க்கிங்கில் பசுமாடை நிற்க வச்சா கூட அது சாணி போட்டால் உடனே சுத்தம் பண்ணணும். அது ஒரு பெரிய இஷ்யூ. அந்த இடம் அசுத்தமாகிடுதுன்னு சொல்லுவாள். உடனே சுத்தம் பண்ணி ஆனோம். இது மாதிரி சில தொல்லைகள் அடுக்குமாடி குடியிருப்பில் உண்டு. நம்ம தனி வீடு கட்டி வாசலில் திண்ணையோடு வாழ்ந்தோம்.
அந்த திண்ணையில் உட்காரத்துக்கு யாராவது உறவுகார் வரமாட்டாளா, இல்லை யாராவது வழிப்போக்கர் வரமாட்டாளா, பசித்த யாராவது வந்து உட்கார மாட்டாளா, அன்னமிடலான்னு நினச்ச காலம் வேறு. இப்போ அப்பார்ட்மெண்ட் ஆகிப்போ அந்த அப்பார்ட்மெண்ட்டில் கூட பசு வந்தால் கூட தோஷம்னு ஆகிப்போச்சு. அதுதான் இன்றைய சூழ்நிலை. அது மாதிரி சிறு சங்கடங்களை சந்திக்க நேரலாம் சொல்கிறோம். அன்புள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களே, நண்பர்கள் விலகிச் செல்ல இன்று வாய்ப்பு உண்டு. நீங்கள் ரொம்ப நாளாக ரொம்ப வேண்டிய நண்பராக இருப்பார். அவரால் ஒரு முக்கியமான வேலை நடக்க வேண்டியிருக்கும். அது கையெழுத்து வாங்குறதா இருக்கலாம், இல்லை அவர் ஒரு கார் வாங்கியிருப்பார். நான் ரொம்ப தூரம் போக போகிறேன்னு சொல்லியிருப்பீங்க, அது கார் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பார். ஆனால் இன்றைக்கி போய் கேட்கும்பொழுது ஏதாவது ஒரு காரணம் சொல்லி நழுவி போவார். விலகி போவார்னா சண்டை போட்டு போவார்னு இல்லை, சாமர்த்தியமான பதிலை சொல்லி நம்ம விட்டு ஒதுங்கி போவார். அதற்கான சாத்தியம் உண்டு. அன்றாட பணிகளை சிறப்பாக செய்வீர். ஆனால் அதே நேரத்தில் உங்களோட ஒர்க் என்ன உண்டு, அதில் எந்த குறைவும் வராமல் பார்த்துப்பீங்க. எப்பவுமே உங்களோட குணமே என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கடகராசிக்காரர்களுக்கு ஒரு தெளிவான சிந்தனை இருக்கும். எந்த வேலையும் ஆரம்பித்த வேலையை விட மாட்டீங்க. அந்த குணம் உங்களுக்கு இன்றைக்கி தலை தூக்கும். அதனால் உதவி இல்லைன்னா கூட நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களை சரியாக செய்வீங்க. வியாபாரம் செய்பவர்களுக்கு சோதனை தரக்கூடிய காலம், பொறுமையாக இருப்பது நல்லது. இப்போ நீங்கள் ஹோட்டல் நடத்துவீங்க, சுகாதாரத்துறையிலேருந்து ஒருத்தர் வந்துடுவார். அந்த நேரம் பார்த்து 2 வந்து எங்கேயோ டேபிளில் உட்காரும், பெரிய பிரச்சனையாக இருக்கும். நாம் இது வரைக்கும் ரொம்ப ஆனஸ்ட்டாக இருந்துட்டோம், நல்ல சரியான முறையில் அந்த ஹோட்டலில் நடத்திருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி அவள் வர நேரத்தில் இது சின்ன இடையூறு வந்திருக்கும், அவள் அதை பெருசு பண்ணுவாள். அது நம்ம சோதனை பண்ணக்கூடியதாக இருக்கலாம். நீங்கள் அரிசி வியாபாரம் மற்ற வியாபாரம் பண்ணுவீங்க, உடனே இதை எழுதி போடலை, அதை எழுதி போடலை, இந்த பொருள் எங்கே வைக்கலன்னு இந்த கேள்வி கேட்பா. இல்லை நம்ம ஜிஎஸ்டி கட்ட மறந்துட்டோன்னு ஆடிட்டர் ஃபோன் பண்ணுவார், நீங்கள் ஜிஎஸ்டி கட்ட மறந்துட்டீங்கன்னுவார். இப்படி வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு ஏதாவது ஒரு டென்ஷனை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய இன்றைய தினமாக இருக்கும். இருந்தாலும் பொறுமையால் பெருமை அடைவீர். இந்த மாதிரி நேரத்தில் உங்களோட வழக்கமான பொறுமை கை கொடுக்கும், கவலைப்பட வேண்டாம். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு வருமானம் சற்று குறையும். எதிர்பார்த்துருப்பீங்க இன்றைக்கி 10,000 ரூபாய் செக் வரும்னு, 5,000 ரூபாய்க்கு செக் கொடுப்பான். அதுவே நாளைக்கு தான் பேங்க்கில் போட முடியும், அதுக்கப்புறம் எப்போ பணம் வரும் தெரியலன்னு வருத்தம் இருக்கும். இது நம்ம எதிர்பார்த்ததில் ஒரு 50% நிறைவேறும்னு அர்த்தம். சில பிரச்சனைகளை குடும்பத்தில் பெண்கள் பொறுமையாக கையாள்வது நல்லது. கணவன் மனைவியிடையே அவ்வப்போது சிறு சச்சரவு தலை காட்டக்கூடும். விடுமுறைக்காக வெளியில் போகணும்னு சொல்லுவா, அவள் ஒரு வார்த்தை சொல்லுவாள், நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுவீங்க. சிறு சச்சரவு தான், ஆனால் அது சின்ன பிரச்சனைன்றதுனால நெக்லெக்ட் பண்ணிடுறது நல்லது. அதாவது அது வந்து கடந்து போயிடுறது நமக்கு நல்லது. நெக்லெக்ட்னா அசட்டையாக இருக்கிறதுன்னு சொல்லுவாள். ஆனால் அதை விட இன்னொன்று தமிழில் சொல்கிறதான பொறுமையாக அந்த பிரச்சனையை நம்ம கடந்து போகிறது நல்லது. அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி அன்பர்களே, உங்கள் நல்ல முயற்சியால் யோக பலன்கள் தேடி வரும், பல நன்மைகளும் உண்டு. சிம்மராசிக்காரர்கள் திடமாக இருந்து உறுதியாக இருந்து எதையும் சாதிக்கணும்னு நினைப்பாள். பிரச்சனைகள் வந்தால் கூட நிதானமாக தான் யோசித்து முடிவெடுப்பாள், தைரியமாக முடிவு எடுப்பாள். ஆனால் அந்த மாதிரி நேரத்தில் யோக பலன்கள் தேடி வரும், சரியானபடி பயன்படுத்திக்கிற வாய்ப்பும் வரும். யோக பலன் சாதாரணமாகவே உங்களுக்கு பிரச்சனை வந்தாலே சமாளிப்பீங்க. யோகம் வந்ததுன்னா அதை நல்ல முறையில் இன்றைக்கி பயன்படுத்திக்க வாய்ப்பு உண்டு. அப்போ அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி அதுக்கு முன்னேற்றத்திற்கான படியாக நீங்கள் மாற்றிப்பீங்க. அதை அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போயிடுவீங்க. கலைத்துறையில் உள்ளவர்கள் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட வாய்ப்பு உண்டு. ஒரு சிலருக்கு வெளிநாட்டு பயணம் அமையலாம். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே சுமூகமான போக்கு இருந்து வரும். இரண்டாவது எப்பயுமே கணவன் மனைவி சுமூகமான போக்குன்ற அப்படின்னு சில பேர் யோசிக்கலாம். ராசி பலனில் கணவன் மனைவியிடையே சுமூகமான போக்கா, என்ன பகையாளியான்னு. ஆனால் ஒன்று பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கணவன் மனைவி உறவுகளிடையே முன்ன இருந்த அந்யோன்யம்லாம் குறைஞ்சி போச்சான்னு சந்தேகமாக இருக்குது. கூட்டு குடும்பம் மறைஞ்சிடுத்து. குழந்தைகள்னு சொன்னதெல்லாம் ஹாஸ்டலில் கொண்டு போய் விட ஆரம்பிச்சிட்டான். கணவனும் வேலைக்கு போகிறான், மனைவியும் வேலைக்கு போகிறான். 8 மணிக்கு போனால் 6 மணி 7 மணிக்கு தான் திரும்ப வரான். சந்திப்புன்றதே ரொம்ப குறைஞ்சி போயிடுது. அப்போ கருத்து வேறுபாடுகளும் இந்த காலத்தில் அதிகமாகவே இருக்குது. கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு இல்லாமல் இருந்தால் ஆச்சரியம்னு ஆகிட்டு வருது. கொஞ்சம் கொஞ்சமாக உலகம் வந்து நாகரிகத்தை நோக்கி போகிறதுன்னு சொல்லி கடைசியில் நம்ம குடும்ப உறவுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு போகிறது. இந்த ரவீந்திரநாத் தாகூர் சொன்னாமல் நேரோ டொமஸ்டிக் வால், சின்ன சின்ன சுவர்களால் நம்ம இதயங்கள் வந்து தடுக்கப்பட்டுறதுன்ற அந்த மாதிரி கதைகளை ஆகிட்டு போகிறதுன்னு சொல்கிறோம். குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் பெண்கள் அதை சுமூகமாக தீர்த்து வைப்பார். உடன் பிறந்தவரிடையே கருத்து வேறுபாடு தோன்றி மறையும். உங்கள் சேமிப்பு சுபகாரியத்திற்காக செலவழியலாம். அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, சில பிரச்சனைகளும் நல்லதும் தேர்ந்தே காணப்படும். தொல்லைகள் தேடி வந்தாலும் சமாளிக்கும் மனோபாவம் உங்களுக்கு உண்டு.
இப்போ கற்றறிந்த மேலோரெல்லாம் கன்னியா ராசியில் பிறப்பார்னுவான். நல்லா படித்தவர்கள், சிந்தனை உள்ளவர்கள் கன்னியா ராசியில் பிறப்பாங்க. இவருக்கு வந்து உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் இருந்தால் கூட அதை சமாளிக்கிற மனப்பக்குவம் இருக்கும். இப்போ ஒருத்தர் உங்கள் மூஞ்சிக்கு நேரம் சொல்லுவா, ஆமாம் நான் வந்து போன மாதம் உனக்கு உதவி பண்ணேன். பெரிய உதவி பண்ணிக்க மாட்டார். நீங்கள் ஆட்டோ கிடைக்கல, காரு நீங்கள் புக் பண்ண வண்டி வரலன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அவர் பைக்கில் வந்திருப்பார், பின்னால் உட்கார வச்சு உங்கள் வீட்டில் கொண்டு விட்டுருப்பார். அவர் அதை ஒரு பெரிய உபகாரமாக நினச்சிட்டு எல்லா எதிரியும் உங்ககிட்ட, நான் போன வாரம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன், போன மாதம் ஹெல்ப் பண்ணேன், போன வாரம் பண்ணேன், இந்த வாரம் ஒரு சின்ன உதவி கேட்குறேன்னு. ஒன்றும் இல்லை, உங்கள் காரில் பெட்ரோல் போட்டு நிற்க வச்சுருப்பீங்க, அப்படியே காரை கொடு, ஒரு 100 கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு போயிட்டு வரேன்னு. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நான் வெளில போகணுன்னு சொன்னால் கூட அவர் காதில் வாங்க மாட்டார். அது ஆனால் அந்த மாதிரி மூஞ்சிக்கு நேரம் உங்களுக்கு பேசினா கூட நீங்கள் புன்சிரிப்போடு இப்போ நான் உதவி பண்ண வாய்ப்பு இல்லை, அடுத்த முறை உதவி பண்ணுறேன்னு சொல்லக்கூடிய அந்த பக்குவம் உங்களுக்கு இருக்கும். அதனால் பிரச்சனைகளை திறமையாக நீங்கள் சமாளிப்பீங்கன்னு சொல்ல வரோம். குடும்பத்தில் சில எதிர்பாராத செலவுகள் இருந்தாலும் சேமிப்புகள் அதற்கு செலவழியும். கலைத்துறை உள்ளோருக்கு வழக்கம் போல் இருக்கும். வருவாயில் எவ்வித குறைவும் இருக்காது. குடும்பத்தில் பெண்களுக்கு மன நிறைவு தரக்கூடிய சம்பவங்கள் நடைபெறும். கணவன் மனைவியிடையே கருத்து பரிமாற்றங்கள் திருப்திகரமாக இருக்கும். குழந்தைகளின் திருமண பேச்சை இன்று தொடங்க வாய்ப்பு உண்டு. அன்புள்ளம் கொண்ட துளாராசி அன்பர்களே, உத்தியோக ரீதியான விஷயத்தில் இன்றைக்கி பெரிய மாற்றங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி விடுமுறை. வாட்ஸ்அப்லேயோ தொலைபேசியிலையோ இல்லை வந்து உங்களுக்கு மெயில்லையோ நல்ல தகவல் ஒன்று வரும்னு எதிர்பார்த்துருப்பீங்க. ஆனால் அது தள்ளி போகலாம். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த விஷயத்தை தள்ளி போனாலும் வேறு சில நல்ல விஷயங்கள் தொலைபேசி மூலம் கேட்க வாய்ப்பு உண்டு. நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி இல்லைனா கூட நீண்ட நாட்களாக உங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னு நினச்சிருப்பீங்க. அது சம்மந்தமான ஃபோன் வரலாம். இல்லை உங்கள் உறவுக்காரர்கள், அண்ணன் தம்பி எல்லோரும் குலதெய்வ கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி தொலைபேசி மூலம் அழைப்பு கொடுக்கலாம். ஸோ ஏதோ ஒரு விதத்தில் தொலைபேசி மூலம் எதிர்பார்த்த தகவல் வரலனாலும் வேறொரு நல்ல தகவல் வர வாய்ப்பு உண்டு. பெரிய மனிதர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்பு தேடி வரக்கூடும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது இன்று அவசியம். கணவன் மனைவியிடையே சிறு சிறு சச்சரவு இருந்தாலும் மொத்தத்தில் சுமூகமான போக்கு நிலை நடைபெறும். நீங்கள் எதிர்பார்த்த ஒரு சுப செலவு உண்டாக வாய்ப்பு உண்டு. அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, மிகுந்த நன்மையும் தேவையற்ற பிரச்சனைகள் விலகி செல்வதையும் இன்று காண முடியும். நீங்கள் ஹெல்த்து செக்கப் பண்ண டாக்டர் வீட்டுக்கு போகணுன்னு இருப்பீங்க, இல்லை சுகர் செக் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நார்மல்னு சொல்லியிருப்பேன். அது ஒரு நல்ல செய்தி. அது வந்து ஓரளவு மனதுக்கு திருப்தி தரக்கூடிய செய்தியாக இருக்கலாம். அதே மாதிரி சொந்த தொழில் செய்வோர்களுக்கு எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும். கலைத்துறையுள்ளவர்களுக்கு நல்லவர்கள் வல்லவர்கள் தேடி வரக்கூடும். கணவன் மனைவியிடையே எல்லா வகையிலும் மன நிறைவு தரக்கூடிய நிகழ்வுகள் நடைபெறும். குழந்தைகளை நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்கள் சொல்படி கேட்டு ஒரு முக்கியமான முடிவெடுக்க இன்று வாய்ப்பு உண்டு. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. சிலருக்கு கெட்ட கனவுகள் வந்து பின் மன தெளிவடையும். சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு கனவு வந்திருக்கும், இந்த கனவு கெட்ட கனவுன்னு நினச்சிருப்பீங்க. அப்புறம் பொழுது விடிஞ்சு கனவுகளின் பலன்ற புஸ்தகத்தை எடுத்து பரட்டி பார்ப்பீங்க. அதை பார்த்தா இந்த மாதிரி கனவு வந்து அதிர்ஷ்ட வாய்ப்புன்னு போட்டிருக்கோம். அப்பாடா பரவாயில்ல, நம்ம கெட்ட கனவுன்னு நினச்சோம், ஆனால் அதிர்ஷ்ட வாய்ப்புன்னு போட்டிருக்குன்னு சந்தோஷப்படுவீங்க. அதிர்ஷ்ட வாய்ப்பு வருதோ இல்லையோ, கெட்ட கனவுன்னு ஒன்று இல்லை, நடக்காமல் இருந்தால் சரி இல்லையா? கனவுல வர கெடுதல் நினைவுல நடக்காமல் இருந்தால் நல்லது இல்லையா? சிலர் தெய்வீக ஸ்தலங்களுக்கு சென்று வந்து மன நிம்மதி பெறுவீர். அன்புள்ளம் கொண்ட தனுராசி அன்பர்களே, உங்களுக்கு மிகுந்த தொல்லை கொடுத்து வந்தவர்கள் விலகி செல்ல வாய்ப்பு உண்டு. பக்கத்து வீட்டுக்காரராக இருப்பார், உங்கள் வீட்டு வாசலில் தான் வண்டியை நிறுத்துவார். அவர் வீடு வாசல் காலியாக இருக்கும், உங்கள் வீட்டு வாசலில் வண்டியை நிறுத்துவார். நீங்கள் 2 வீலர் வச்சுருப்பீங்க, அவர் கார் வச்சுருப்பார். உங்கள் 2 வீலர் ஒரு பக்கம் இருக்கும், அவரோட கார் வந்து பார்த்தா அந்த 2 வீலர் தொட்டுன்னு இருக்கும். உங்கள் 2 வீலர் எடுக்கணுன்னா கூட அவரோட அனுமதி தேவை. அவர் கார், நீங்கள் சொந்த வீட்டுக்காராக இருப்பீங்க, அவர் வாடகை வீட்டுக்காராக இருப்பார். வாடகை வீட்டுக்காரர் கார் வச்சுட்டு உங்கள் சொந்த வீட்டு முன்னால் நிறுத்தின்னு உங்களோட பெரிய தொல்லை பண்ணிட்டு இருப்பார். ஆனால் இன்றைக்கி எதிர்பாராமல் பார்த்தா மூட்டை முடிச்செல்லாம் கட்டின்னு வண்டியில் ஏற்றின்னு இருப்பார். என்னன்னு சொன்னால் நாங்கள் வீடு காலி பண்ணிட்டு போகிறோன்னுவார். அடுத்து வரவருக்கு 2 வீலர் கூட இருக்காது. அடுத்து ஒருத்தர் வருவார், என்கிட்ட 2 வீலர் கூட இல்லைன்னுவார். அப்பாடா இந்த வாசலில் பார்க்கிங் சண்டை முடிஞ்சுதுன்னு நினச்சிப்பீங்க. அதனால் உங்களுக்கு அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இன்று ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சில விஷயங்களை தைரியமாக முடிவெடுப்பீங்க, தயக்கம் இல்லாமல் தைரியமாக முடிவெடுப்பீங்க. சொந்த தொழில் செய்கிறவருக்கு எதிர்பார்த்த ஒத்துழைப்பு கிடைக்கும். புதிய பொருட்கள் வாங்க வாய்ப்பு உண்டு. நூதன பொருள் விற்பவர்கள், கலைத்துறையில் உள்ளவர்கள், ஓட்டல் தொழில் செய்வோர், மளிகை கடை வைத்துள்ளோர் நன்கு ஏற்றம் பெற வாய்ப்பு உண்டு.
பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். குடும்பத்தில் சிறு சங்கடம் தோன்றும், பெரிய பாதிப்பு இருக்காது. திருமணமாகாத பெண்களுக்கு இன்று திருமணம் முடிவாக வாய்ப்பு உண்டு. ஆரோக்கிய பிரச்சனை இருந்தவர்களுக்கு ஆரோக்கியம் சீராக இருந்து ஆனந்தத்தை ஏற்படுத்தும். இப்போ இன்றைக்கி வந்து உங்களுக்கு பிபி இருக்குன்னு ரொம்ப நாள் நினச்சிட்டு அதுக்கான மருந்து சாப்பிட்ருப்பீங்க. இன்றைக்கி போகும்போது மருத்துவர் மருந்து சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, இல்லைனா குறைச்சிடலாம் டோசேஜ்னு சொல்வார். ஸோ ஆரோக்கிய விஷயத்தில் திருப்தி இருக்கலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் சில ரஜு தோஷம், தினப்பொருத்தம் இல்லை, சகட யோகம், ராகு கேது தோஷம் சொல்லிட்டே இருந்திருப்பா. திடீர்னு பார்த்தா உங்கள் பெண்ணுக்கு என் பையனை கொடுக்க எங்களுக்கு சம்மதம், ஜோசியர் சரின்னு சொல்லிட்டாருன்னு தொலைபேசி மூலம் நல்ல தகவல் வரலாம். அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, இன்று எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பொறுமையை கடைபிடிங்கள், நிதானத்தை கடைபிடிங்கள். கொடுக்கல் வாங்கலில் குளறுபடி ஏற்படலாம். நீங்கள் யாரையோ நம்பி பணம் கொடுத்துருப்பீங்க, அவள் இன்றைக்கி கொண்டு வந்து 1,00,000 கையிலேயே கொடுத்துருன்னு சொல்லியிருப்பாள். அதை நம்பி நீங்கள் வேறு ஒருத்தருக்கு ஒரு 50,000 தரேன்னு சொல்லியிருப்பீங்க. இந்த 1,00,000 வராது, ஆனால் 50,000 ரூபா கொடுக்கணும்னு சொல்லணும், நம்ம வீட்டுக்கு வந்து நிற்பா. இது மாதிரி சிறு சங்கடங்கள் தோன்றி மறைய வாய்ப்பு இருக்குது. சில சொந்த தொழில் செய்பவர்கள் மூலப்பொருளை சேமித்து வைத்துக்கொள்ள வாய்ப்பு உண்டு. கலைத்துறை ஈடுபட்டுள்ளவருக்கு பழைய ஒப்பந்தங்கள் மூலமே நமக்கு தேவையான பெனிஃபிட்ஸ் கிடைக்க சாத்தியம் இருக்குது. கணவன் மனைவி இடையே ஒற்றுமை பலப்படும். நேற்று வரைக்கும் தனி கொடுத்தனம் போகணும்னு சொல்லியிருப்பான், திடீர்னு இன்றைக்கி வந்து வேண்டாம் நம்ம ஒன்றா இருக்கலாம் அப்பா அம்மாவோடன்னு சொல்லுவாள். அது ஒரு நல்ல விஷயம் தானே. பழைய பகை மறைய வாய்ப்பு உண்டு. ரொம்ப நாளைக்கு முன்னால் பக்கத்து வீட்டுக்காரோ இல்லை எதிர் வீட்டுக்காரோ யாருனையும் ஒரு சண்டை சச்சரவு வந்து மன வருத்தம் இருக்கும். இன்றைக்கி திடீர்னு பார்த்தா எதிர்பாராதமாக அவளே நமக்கு அன்பு பாராட்டி நட்பு பாராட்டி வீட்டுக்கு வந்து நம்மளை பார்க்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்களே, எந்த முயற்சியிலும் துணிந்து ஈடுபடுவீர். எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறுவீர். நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் நல்ல முறையில் இருக்கும். வருமானம் பெருகும். சொந்த தொழில் செய்பவர்கள் புதிய மாற்றங்களை சந்திப்பர். கலைத்துறை சார்ந்தவர்கள் செழிப்பான சூழ்நிலையை காண முடியும். மாணவர்களுக்கு திருப்தி தரக்கூடிய தினமாக இருக்கும். விடுமுறைனால திருப்தி தானே, விளையாடுறதுக்கு வாய்ப்புகள் நிறையன்னு சொல்லி. ஆனால் அது கூட பார்த்தா ஓடி விளையாடு பாப்பான்னா, ஆனால் இப்போ ஓடிலாம் விளையாடலை. இப்போ எல்லாமே வந்து பார்த்தா கம்ப்யூட்டரில் தான் விளையாடுன்னு தவிர யாரும் ஓடி விளையாடலை. இருந்தால் கூட எதிர்பார்த்த ஒரு விஷயங்கள் சாதகமாக இருக்கும். குழந்தைகளுக்கு, படிக்கக்கூடியவர்களுக்கு. பெண்களுக்கு மனம் மகிழ்ச்சியில் துள்ளும். இல்லத்தில் பல நல்ல நிகழ்வுகள் நடைபெறும். ரொம்ப நாளாக வந்து பார்த்தா ஒரு உறவு, நல்ல உறவு வராமையே இருப்பா வீட்டுக்கு, அம்மா வழி உறவு. இன்றைக்கி எதிர்பாராமல் நம்ம வீட்டுக்கு வந்து விருந்து சாப்பிட்டுட்டு தான் போவாள். நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம், அவள் ரொம்ப நாளாக வரலன்னு ஏதோ மனஸ்தாபம் பழக்க அவளுக்கு நினச்சிட்டு இருப்போம். பார்த்தா இன்றைக்கி வந்து இன்றைக்கி நல்ல விதத்தில் பேசி விருந்தும் சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக போவாள். ஆக ஒரு மன நிம்மதி ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இன்றைக்கி உண்டு. சிலர் புனித பயணம் மேற்கொள்வீர். எதிர்பாராமல் ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி ஒரு முருகன் கோயிலுக்கு போகலான்னுவா, திடீர்னு கிளம்புவீங்க. ஸோ ஏதோ ஒரு விதத்தில் ஆன்மீக பயணம் செல்ல வாய்ப்பு உண்டு. அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்களே, இன்று திடீர் தனவரவு ஏற்பட வாய்ப்புண்டு. ஆனால் எதிலும் நிதானத்துடன் நடந்து கொள்வது நல்லது. ஏதோ ஒரு பணம், வராத பணம் வந்துடும். அதே நேரத்தில் வேற ஒருத்தர் வந்து இதை செய்யலாம் அதை செய்யலாம் இதில் போடலான்னுவா. அது மாதிரி அவசரப்பட்டு முடிவு எடுத்தால் அது தப்பாக போயிடலாம். அதனால் நிதானமாக நடந்து நிதானமான முடிவு தான் நல்லது. இன்று நன்மைகள் அதிகமாக எதிர்பார்க்கலாம். வியாபாரம் செய்வோருக்கு கணிசமான லாபம் உண்டு. கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளவருக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணவரவு கிடைக்கும். குடும்பத்தில் சூழ்நிலைகள் குதூகலமாக இருக்கும், சாதகமாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் மனமறிந்து செயல்படுவர். மருத்துவ செலவுகள் குறைய வாய்ப்பு உண்டு. திட்டமிட்ட நல்ல பயணம் ஒன்று ஏற்படும். 12 ராசிக்கான பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். மங்களானி பவந்து.